ஆக்டர் ராம் சரண் வந்து அவரோட டயட்டை வந்து சொல்லியிருந்தாரு. 6:00 மேலே சாப்பிட மாட்டேன், ஹை கார்ப்ஸ்லாம் நிறைய எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் அந்த டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பிளெயினாக சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணலாமா? ஸோ இப்போ அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சாப்பிடாமலே இருக்கிறது. ஆனால் அந்த 8 மணி நேரத்தில் அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ அந்த டயட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் அதிகமாக, ஸ்கின் டோன் மாறுறது, அந்த உடம்புலேயே ஏற்பட்ட சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீட்டோ டயட், இப்போ கீட்டோ டயட்டுன்னு சொல்லும்போது அதாவது நீங்கள் ஒரு 35 கிராம்ஸ் ரைஸை குக் பண்ணால் அது ஒரு 110 கிராம்ஸுக்கு வந்து குக் ஆகி வரும். ஸோ அந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸோ இந்த ஏஜில் டயட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நம்ம ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இந்த ஏஜிலேருந்து தான் டயட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஃபாலோ பண்ணணும். ஸோ மெயினாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டர் ராம் சரண் வந்து அவரோட டயட்டை வந்து சொல்லியிருந்தாரு. 6:00 மேலே சாப்பிட மாட்டேன், ஹை கார்ப்ஸ்லாம் நிறைய எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் அந்த டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பிளெயினாக சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணலாமா? ஸோ இப்போ அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமா சக்தி, ரெஜிஸ்டர் டயட்டீஷியன். இவங்களை பற்றி சொல்லணுன்னா ஃப்ரம் மோகன் டயபிட்டிஸ் ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் ஏராளமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ரெஜிஸ்டர் டயட்டீஷியன் வந்து நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டயட் பற்றி நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ டயட் பற்றின அவேர்னஸ் இருக்குது, பட் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றது மக்களுக்கு இன்னும் சரியான புரிதல் இல்லை. அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. நானும் சூப்பராக இருக்கேன். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி உங்கள் இன்டர்வியூக்கு அப்புறம் டயட்லாம் ஃபாலோ பண்ணி நான் இன்னும் சூப்பராக இருப்பேன். கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டயட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம். இப்போது டயட் அப்படின்ற அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு, பட் இருந்தாலும் என்ன மாதிரி டயட் இருக்கலாம்? ஒரு சில பேர் சொல்கிறாங்க நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன், சில பேர் வந்து நான் ரைஸே சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டயட் யூடியூப் பார்த்தே அவங்களே வந்து இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நீங்கள் டயட்டிஷியனாக என்ன மாதிரி டயட் காமனாக எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஸோ இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுல நிறைய இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டயட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன் அ வே இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிறைய மக்கள் வந்து ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக டயட் கான்ஷியஸாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி காலத்தில் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண நிறைய நம்ம மில்லட்ஸு, இந்த கருப்பு கவுனி, சிறுதானியங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேக் டு ட்ரெண்டு திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு அதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணது அப்படின்ற கான்செப்ட் போய் அதை எப்படி இப்போ மாடர்ன் வேயில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க நிறைய கான்ஷியஸ்னஸ் வந்துடுச்சு. ஸோ அவங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்கணும், அது எந்த அளவுக்கு எந்த மாதிரி அவங்க ஃபிகர் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கான்ஷியஸ்னஸ் இப்போ உருவாயிருக்கு. இதுக்கு வந்து தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா. பட் அட் த சேம் டைம் அதே மாதிரி நல்லா படித்து, அதாவது குவாலிஃபைடு ப்ரொஃபஷ்னல் கிட்டேருந்து, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷ்னல்கிட்டேருந்து வர அட்வைஸை மட்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸில் இது ஒரு பாதிப்பாக இருக்கலாம். பட் நம்ம ஆஸ் எ டயட்டீஷியனாக நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நீங்கள் இப்படி வந்து மேஜிக்கலாக இப்படி ஒரு டயட் உங்களுக்கு கொடுப்போம், இதை சாப்பிட்ட அடுத்த நாளே நீங்கள் 10 கிலோ குறைவீங்க, இது மாதிரிலாம் நாங்கள் எந்த ப்ராமிஸும் வந்து கிடையாது கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்திங்கன்னா கீட்டோ டயட்டு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் சொல்யூஷன் மாதிரி எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆப்வியஸாக இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 8 ஹவர்ஸ் 16:8 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபாஸ்டிங்கில், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில். அதாவது நீங்கள் ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சாப்பிடாமலே இருக்கிறது. ஆனால் அந்த 8 மணி நேரத்தில் அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ அந்த டயட் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஒரு பிரியாணி, ஒரு ஃபுல் மீல்ஸ், இதுக்கப்புறமா நம்ம அப்புறம் தானே சாப்பிட போகிறோம், அவங்க மேலே ஒரு செல்ஃப் சிம்பத்தி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த நாள் ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய கேலரிஸை அவங்க அந்த ஒரு வேலையிலே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க 1200 கேலரி ஒரு நார்மலாக இருக்கிற உமனோ ஒரு மென் சாப்பிட்ணும் அப்படின்னா
பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஒரு பிரியாணி, ஒரு ஜூஸு, ஒரு ஃப்ரைடு ஸ்நாக்ஸு இதுலேயே பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு நாளோட கேலரிஸ் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க ஒரு 6 மந்த்ஸ்லேயே 10 கேஜிஸ் லாஸ் ஆகி அதெல்லாம் நல்லா எல்லாம் பக்காவாக இருக்குங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இதை ஃபாலோ பண்ண முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து அதை அந்த இது மைண்ட் செட் கொஞ்சம் மாறும். என்னைக்காவது ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தோணும். அதுக்கப்புறமா 2 நாள் பண்ணலான்னு தோணும். அதுக்கப்புறம் 1 வீக் ஆகும். அதுக்கப்புறம் 1 மந்த் ஆகும். அப்போ நம்ம என்ன ஆகணும்னா பேக் டு ஸ்கொயர் வரும்போது நம்ம இத்தனை நாள் 3 மீல் பேட்டர்ன் 4 மீல் பேட்டர்ன்னு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம குழந்தையிலேருந்தே சாப்பிட்டு வளர்ந்தது அந்த டயட்டு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப பேக் டு ஸ்கொயர் வரும்போது நீங்கள் 10 கிலோ குறைஞ்ச வெயிட் 20 கிலோவாக ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு வந்து டயட்டு இந்த வெயிட் ஏறவும் இறங்கவும் இருக்கும்போது உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து அதிகமாகும். வந்து நெயில்ஸ் பிரிட்டில் ஆகிறது, உங்களோட ஹேர் ஃபால் அதிகமாகுது, ஸ்கின் டோன் மாறுறது, அண்ட் உடம்புலேயே ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீட்டோ டயட், இப்போ கீட்டோ டயட்டுன்னு சொல்லும் போது வெறும் ஆல்மண்ட்ஸை மட்டும் சாப்பிட்றது, வெறும் முட்டையை மட்டும் சாப்பிட்றது, இந்த முட்டையை கூட சமைக்காமல் அப்படியே எடுத்து குடிக்கிறது, வெறும் ஆயில் சாப்பிட்றது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிளாக் டீயில் ஆயில் கலந்து நெய் கலந்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப சரியான இது ப்ராக்டிஸ் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள ஹெல்த்தை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபேன்சியாக இருக்கலாம், மேஜிக்கலாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து டெம்பரரி சொல்யூஷனாக இருக்கலாம். மேபி ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸுக்குள்ளே அவங்க திரும்ப எந்த ஒரு ஹைலி மோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர அதுக்கப்புறமா லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் சேஃப் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ எது கரெக்டான டயட் அப்படின்னா நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி இருக்கிற ஹெல்தி பிளேட்டு, பேலன்ஸ்டு மீலு. ஸோ பேலன்ஸ்டு மீல் அப்படிங்கிறது வந்து வெறும் இலை தலைகளை சாப்பிட்றது அப்படின்லாம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் உங்கள் பிளேட்டில் வந்து ஹாஃப் த பிளேட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஹாஃப் த பிளேட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் ஆஃப் ஈட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ முதலே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்படி தான் நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். ஒரு சவுத் இண்டியன் தமிழ் பீப்புளாக இருந்தால் நம்ம முதல்ல சாப்பிட்றது ரைஸ் தான். ஓகேவா? ஸோ யாருமே காய்கறிகளோ சாலட்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கவே மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சாதம் போட்டாங்கன்னா சாம்பார் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு வாய் சாதம் சாப்பிட்டுட்டு தான் நம்ம பொரியலே வந்து கையை வைப்போம். ஸோ நம்ம இந்த ட்ரெண்டை தான் நம்ம இந்த ஒரு வழக்கத்தை நம்ம மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா உங்கள் வெஜிடபிள்ஸால் உங்கள் வயிறை ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அதுலேயே தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் வந்து அந்த சுகர்ஸ் வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆக ஆரம்பித்த உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோடு பை ரைஸு. சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹாஃப் த பிளேட் வெஜிடபிள்ஸ் எடுத்த பிறகு 1/4 ஆஃப் த பிளேட் ரைஸ் இருக்கலாம். ஸோ இந்த ரைஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதர் இது ப்ரௌன் ரைஸாக இருக்கலாம், இல்லை கருப்பு கவுனி அரிசியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக 2 இல்லை 3 சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை மில்லட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1/4 ஆஃப் த பிளேட்டு தான் இருக்கணும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு ரைஸ் இருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு 35 கிராம்ஸ் ரைஸு ரைஸை குக் பண்ணால் அது ஒரு 110 கிராம்ஸுக்கு வந்து குக்காகி வரும். ஸோ அந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டபுள் த அமௌண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ மீதி இருக்கிற 1/4 ஆஃப் த பிளேட்டில் பார்த்திங்கன்னா தால் இல்லை நான்வெஜ் ஏதாவது இருக்கலாம், அண்ட் எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதை தவிர இன்னொரு கீரையும், அண்ட் கண்டிப்பாக இந்த மீல் எல்லாத்துக்கூடையும் ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் அண்ட் கப் ஆஃப் கர்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதுதாங்க கம்ப்ளீட் பேலன்ஸ்டு மீல். ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு கிராண்டாக லக்ஸூரியஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டெஃபிசிட்டாக சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டாலே நமக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து மென்னுக்கும் உமனுக்கும் வந்து கேலரி வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மென்னுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா மசில் மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவை. வேறஸ் உமனுக்கு பார்த்திங்கன்னா இந்த லைக் மென்சுரேஷன் இருக்கிறதுனால அயன் கண்டென்ட், கால்சியம் கண்டென்ட் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொதுவாக நம்ம வந்து 1000லேருந்து 2200 2000 வரைக்கும் ஒரு கேலரிஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 60% ஆஃப் த இது வந்து உங்களுக்கு லஞ்சில் இருந்தும்
மீதி இருக்கிறது 30% நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் டின்னர்லேயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்பிட்வீன் எடுக்கிறது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப லோ கேலரிஸாக இந்த பிளாக் டீ, க்ரீன் டீ ஆர் சாலட்ஸு, பட்டர் மில்க்கு, சூப்ஸ், அதாவது சூப் அப்படிங்கிறது நல்ல ஹெவி க்ரீம் இதெல்லாம் போடாமல் வெறுமை கிளியர் சூப்ஸாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் டு ஸ்டார்ட் வித் மார்னிங்கே நீங்கள் வந்து ஒரு வெந்தயம் போட்டு தண்ணி குடிக்கிறது, இல்லை வார்ம் வாட்டர் வித் ஹனி, வித்தவுட் டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னா இந்த ஹனி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெமன் வித் ஹனி, இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபர் ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஹெல்த்தியராகவும் இருக்குது, நம்மளுக்கு சேஃபராகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் டயபெட்டிஸ் பீப்புளுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எந்த ஏஜில் வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ண? இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்கலாம் வந்து சொல்லி கேட்டிருப்போம், இந்த வயசுலலாம் சாப்பாடை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, நல்லா சாப்பிட்ற வயசு இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஏஜில் டயட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட்டாக இருக்கிற குழந்தைங்களோட நம்பர்ஸ் எண்ணிக்கை வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக வந்த ஒரு ஸ்டடியோட ஃபைண்டிங்கு. பார்த்திங்கன்னா இது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ வந்து கம்மியாக சாப்பிட்ற, சாதத்தை நிறைய ஊட்டி விடுறது, மெயினாக நம்ம ரைஸு இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவங்க வந்து சாதத்தை பிசைஞ்சு நல்லா ஊட்டி விடுறது. ஸோ வயிறு ஃபுல்லாகணும். அவங்க ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருக்க குழந்தைலாம் நல்லா சப்பியாக இருக்கிறது தான் ஆரோக்கியமான குழந்தை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட அம்மா அப்பாவுடைய தாட் ப்ராசஸ். இதுதான் மெயின் ரீசன். நம்ம வந்து டயட் அப்படிங்கிறது வந்து ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நம்ம ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இந்த ஏஜ்லேருந்து தான் டயட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஃபாலோ பண்ணணும். ஸோ மெயினாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓவர் ஃபீட் பண்ணுறது அண்டு அவங்கள வந்து நல்லா படிச்சுட்டாங்க, அவங்க எதாவது அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஃபுட்டை ரிவார்டாக கொடுக்குறது, ஸோ இது வந்து கிஃப்டாக பண்ணுறது, நான் உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறது. ஸோ இப்போ அதோட இப்போ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெளியே போய் சாப்பிட்றது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதோட நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன், ப்ராசஸ்டு அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் உடைய கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால இதுதான் மெயின் ரீசன். அதோட முன்னாடி ஒரு 3-4 மணி 5 மணி போல் நம்ம தெருவிலலாம் வந்து குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்தமாரி ஒரு சீனே கிடையாது இல்லையா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்று ஃபோனு, ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, இல்லை ஏதாவது ஒரு கிளாஸு. ஸோ கண்டினியூஸாக ஆக்குபைடாக இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்டாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் குழந்தைங்கள்லேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நல்லா ஆக்டிவாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours விளையாடுற குழந்தைங்க இப்போ சுத்தமாக வெளில வந்து விளையாடுறதே கிடையாது. ஸோ அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் இந்த சுகரி ஃபுட்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் பெவரேஜஸ், ஸோ மோர் இதெல்லாம் யாரும் குடிக்கிறதில்ல, நல்லா கார்பனேட்டட் பெவரேஜஸ்ஸு. ஸோ நம்ம மார்க்கெட்டிங்கில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து நிறைய சுகர் கன்சம்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களே அறியாமல் நிறைய கேலரிஸ் எடுக்கிறாங்க வித்தவுட் கெட்டிங் எனி அதர் பெனிஃபிட்ஸ் அதர் தென் கேலரிஸ்ன்றதை விட சுகர் தான் அதிகமாகுது அவங்களுக்கு தவிர வேறு எதுவுமே வந்து வேறு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு காருக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டோம், அதை திருப்பி நீங்கள் போட்டே இருக்கீங்க. ஸோ யூஸ் பண்ண பெட்ரோல் போட்டே இருந்தால் ஆல்ரெடி இருக்கிறது இருந்துகிட்டே தானே இருக்கும். ஸோ அப்போ அது ஒரு டைம் ஒன்று அதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா போடாமல் இருக்கணும். ஸோ ரெண்டுமே பண்ணுறதுனால எக்ஸஸாக கேலரி இன்டேக் போகுது தேன் த எக்ஸசைஸு. அவங்க பேர்ன் பண்ணுற கேலரிஸை விட சாப்பிட்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போது. அதோட நம்ம வந்து நல்லா சாப்பிட்லன்னு நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அவங்களுடைய ஆக்டிவாக இருக்க குழந்தைங்களுக்கும் இன்ஆக்டிவாக இருக்க குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி ஃபீட் பண்ணுறதுனால இந்த இன்ஆக்டிவாக இருக்க குழந்தை வந்து சீக்கிரமாக ஒபீஸ் ஆகிடுதுங்க. ஓகே. ஸோ இப்போ அதனால தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் நம்ம எதனால் சதர்ன் ஸ்டேட்ஸில் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வருதுன்னா மோஸ்ட்டாக நம்ம ரைஸ் ஈட்டர்ஸு. ஸோ இதெல்லாம் சைல்ட்ஹுட்லேயே அதிகமாக இருக்க காரணம் ஏன்னா நம்ம முதலேருந்தே பருப்பு சாதமே சாப்பிட்டு வளர்ந்துட்டோம். ஸோ வெஜிடபிள்ஸு இதெல்லாமே இந்த கேரட் ஸ்டிக்ஸ் கொடுக்குறது,
ஒரு தக்காளி ஒரு ராவாக சாப்பிட கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் பண்ணுறாங்க. ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வயசு ஏற ஏற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாகிடுது. எஸ்பெஷலி அடாலசன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறாங்க, பார்ட்டிஸு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸாக அதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைஸு, பர்கர், பீட்சா இதெல்லாமே பார்ட்டி ஃபுட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நாளில் இப்போ நம்ம வந்து 1 கிலோ வெயிட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நம்ம வந்து 7700 கேலரி சாப்பிட்ணும், ஓகேங்களா? பட் ஹியூமன்லி இம்பாசிபிள் நம்ம நினைப்போம், யாராவது 7000 கேலரி சாப்பிடுவாங்களா அப்படின்னு நினைப்போம். பட் பார்த்திங்கன்னா ஒரு வேலையிலே அந்த 7000 கேலரி நம்மளால் சாப்பிட முடியும். பார்த்திங்கன்னா ஒரு பீட்சா, ஒரு பர்கர், ஒரு ஏதாவது ஒரு பெவரேஜ், ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க வித் மல்டிபிள் கெச்சப்ஸ் அண்ட் சாஸஸ், ஹெவி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கிற சாஸஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு நாளைக்கே ஒரு வேலைக்கே 7000 கேலரிஸ் வந்துடுது. இப்போ நிறைய அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க இந்த டைமில் டயட், அடாலசன்ட் பீரியடில் டயட் ஃபாலோ பண்ணினா தான் அவங்க அடல்ட்ஹுட்டில் வந்து ஒபீஸ் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ இந்த ஒபிசிட்டின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்துட்டு இருக்கு. பிகாஸ் எதனால் ஒபிசிட்டி வருது, சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ் அப்படின்னு அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரே இடத்துல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒபிசிட்டி வருது. ஸோ எந்த அளவுக்கு ஒபிசிட்டி இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனை பாதிச்சிருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி தான் இது ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்டே ஆரம்பிச்சிருச்சு. சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸே வந்து சைல்ட்ஹுட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ மெயினாக இது வந்து லைஃப் ஸ்டைல் தான் காரணம் இதுக்கு. ஸோ இது இப்போ வந்து பெரியவங்கள ஆகிட்டு தான் அவங்க குண்டாகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ குழந்தையிலேருந்தே குண்டாக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தை வந்து போக போக இன்னும் குண்டாயிட்டு அடல்ட்ஹுட் அப்போ பயங்கர குண்டாயிடுவாங்க. ரொம்ப பிஎம்ஐ வந்து அதிகமாகிடும் அவங்களுக்கு. அதோட ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ் சைல்ட்ஹுட்டில் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த டைம் இந்த ஏஜில் தான் இவங்களுக்கு இருக்கணுன்றது ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்டே ஆரம்பிச்சிருது உங்களுக்கு. ஸோ சைல்டுக்கே வந்து டயபிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது நிஜமாகவே வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த கிட்ஸுக்கு அந்த டயபிட்டிஸ் வர்றதுக்கு பேரண்ட்ஸ் ஏதாவது வகையில் ரீசனாக இருப்பாங்களா? ஏன்னா மதர் வந்து அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் போது ஒழுங்காக ஃபுட்ஸ் எடுக்காமல் அது ஏதாவது காரணமாக இருக்குமா? ஸோ இப்போ அம்மா சைட்லேருந்து வர எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அம்மாவே வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, ஓவர் வெயிட் ஒபீஸாக இருக்காங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க தேர்டு ட்ரைமஸ்டர், அதாவது லாஸ்ட்டு 3 மாதம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வெயிட் ஜாஸ்தி ஆகிடுவாங்க. ஸோ அந்த அந்த ஓவர் வெயிட், ஆல்ரெடி ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி அப்போமா அதிகமாக வெயிட் கெயின் ஆகுறது. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகும்போது வரக்கூடிய டயபெட்டிஸு. இதெல்லாமே வந்து ஒரு டயபெட்டிஸ்க்கும் இல்லை ஒபேசிட்டிக்கும் ஓவர் வெயிட்டும் அந்த குழந்தை ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. சரிங்களா? அவங்க டயட் ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸசைஸ் டயட் அப்படிங்கிறது அந்த ரைட் ஃப்ரம் ப்ரெக்னென்சி, அவங்க ப்ரீ ப்ரெக்னென்சி, அவங்க கன்சம்ஷன் முன்னாடியே அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்து. ஒரு பேபி பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்த டயட்டு இதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க கன்சீவ் ஆகிறத பற்றி அவங்க யோசிக்கணும். ஸோ அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நியூரல் டியூப் இதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபோலிக் ஆசிடுங்கிறதுலாம் அப்போவே தேவையாக இருக்குது. ஸோ எனி அவங்க ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்கன்னா அப்போலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ரைட் பிஃபோர் கன்சீவிங். அப்போலேருந்தே டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா முதலே சொன்ன மாதிரி ஓவர் ஃபீட் பண்ணுறது அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஃபார்முலா ஃபீட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு பிரெஸ்ட் ஃபீடே உங்களுக்கு வந்து போதுமாக இருக்கும். அதை தாண்டி அவங்க ஃபார்முலா ஃபீட் கொடுத்து வயிறு ஃபில் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான். அங்கேயே உங்களுக்கு ரிஸ்க் தொடங்க ஆரம்பிச்சிருது. அண்ட் ரைட் ஃப்ரம் அது குழந்தை சாதம் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து ரொம்ப ரீஃபைன்டு கார்ப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரைஸ் அதிகமாக கொடுக்கறது அண்டு ரொம்ப ஆசைப்பட்றாங்கன்னு கேட்டு இல்லை பார்க்க வர்றவங்க இல்லை வெளில கூப்பிட்டு போனாலே வந்து சாக்லேட் சாப்பிட்றாங்க, சாக்லேட்ஸு, டோனட்ஸ், பர்கர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன வயசுலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க.
ஸோ இந்த கன்சம்ஷன் ஆஃப் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து அதோட நிலையிலேருந்து மாறி இருக்கிறது, நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்டை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து இப்போது ஒரு மாம்பழம் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா அது வந்து நேச்சுரல் ஃபுட்டு. அதே வந்து நீங்கள் ஜூஸ் போடுறதோ இல்லை அதையே ஒரு பேஸ்ட் ஆக்கி ஒரு சாக்லேட்டாக வருது இல்லையா, மேங்கோ ஜெல்லி மாதிரிலாம் வருது, ஐஸ்கிரீம்ஸ், அதெல்லாம் வந்து ப்ராசஸ்டு. ஸோ மாம்பழம் சாப்பிட்டாலே உங்களுக்கு டேரெக்டாக அதோட எல்லா நல்ல நன்மைகளும் வருது, குணங்களும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐஸ்கிரீமாவோ ஜெல்லியாவோ அதிலே ஒரு சாக்லேட்டாக சாப்பிடும்போது ப்ராசஸ்ட் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் நிறைய 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 மெஷின் ப்ராசஸிங் அண்டர்கோ பண்ணது. ஸோ அது பண்ண அதோட நேச்சரே மாறிடும். ஸோ எதுக்காக ஒரு மாம்பழம் சாப்பிடணுமோ அதில் அது அந்த அந்த நன்மைகள் எதுவுமே அதில் இருக்காது. ஸோ அப்படியே அந்த அதில் பார்த்திங்கன்னா ஏஜிஇ அப்படின்ற வந்து ஒரு கெமிக்கல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், டயபெட்டிஸ்க்கும் சரி ஒபேசிட்டியும் வர்றதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் அது சொன்னீங்க இல்லையா, ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஸோ இப்போ ப்ரோட்டீன், அந்த வகையில் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன்றது டயட்டில் ரொம்ப முக்கியம். டெய்லியும் ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு சொல்லி டாக்டர் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் இப்போ வந்து ப்ரோட்டீனுக்கும் ஷார்ட்கட், ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களே மெடிக்கல் ஷாப் போய் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி டெய்லியும் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இஸ் இட் குட் மேம்? நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறது பெட்டரா இல்லை இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கிறது பெட்டரா? ஸோ நான் இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து ப்ராசஸ்டு ஃபுட் அப்படிங்கிறது இந்த ப்ரோட்டீன் பவுடர் வெறுமை அந்த மட்டும் ப்ரோட்டீன் பவுடர்ஸாக எடுத்து சாப்பிட்றது. ஸோ இதெல்லாமே திரும்பவும் அதுவும் ப்ராசஸிங் தான். ஸோ இதே நீங்கள் ஒரு முட்டையை அவிச்சு அதில் இருக்க எல்லோ எடுத்துகிட்டு ஒயிட்டை மட்டும் சாப்பிட்டா அதுவே டைரெக்டாக ப்ரோட்டீன்ஸ் தானே உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் வேஸ், நேச்சுரலாக இருக்கிறதே நம்ம வந்து தாராளமாக நமக்கு சாப்பிடும்போது சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பவுடர்ஸை தேடி வந்து நம்ம போகிறது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுங்க இப்போது. ஸோ அதுலேயும் வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நம்ம நார்மலை விட ஒரு 50% விட நமக்கு தேவையானதை விட 50% தான் வந்து உங்களுக்கு அது அச்சீவ் பண்ண முடியும் உங்களால். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1500 கேலரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு வெயிட்டு ஒரு 70 கிலோ வெயிட் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 கிராம் பர் கேஜி பாடி வெயிட் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிடணும். அப்படின்னா 70 × 1, சரிங்களா? நீங்கள் 70 கிலோ இருக்கீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு கிலோவுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், சரிங்களா? அப்போது 70 கிலோ இருக்கவங்க 70 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். ஒரு முட்டை எக் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா 6 கிராம் ப்ரோட்டீன் வருது. ஒரு நாளைக்கு டெய்லி நம்ம முட்டை சாப்பிட்றோமா? இல்லை. ஸோ டயட் அப்படின்னு ஃபாலோ பண்ணோன்னா எவ்வளோ நம்ம சாம்பார் சாப்பிட்றோம், அதில் எவ்வளோ பருப்பு போடுறோம், அந்த ஒரு சாம்பாரில் ஒரு ஹோல் ஃபேமிலியும் தான் சாப்பிட்றாங்க. அப்போ ஒருத்தருடைய ஷேர் ஆஃப் ப்ரோட்டீன் எவ்வளோ, அந்த தால்லேருந்து எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் வருது? ஸோ ரொம்ப ரொம்ப மினிமல்ங்க. நம்ம 70 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட வேண்டிய இடத்துல நம்ம 30 கிராம் கூட தொடமாட்டோம், சரிங்களா? ஸோ இதுக்காக நம்ம அந்த ப்ராசஸ்டாக இருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. கான்ஷியஸாக இதில் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸு, ஆல்மண்ட்ஸு, நட்ஸு, சீட்ஸு, எக் ஒயிட்டு, சிக்கன், ஃபிஷ் இதெல்லாமே ரெகுலராக எடுக்கும்போது கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ் கிடச்சிருது. அண்டு வெஜிடேரியன் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோயா சங்க்ஸ், அந்த மீல் மேக்கரு, பன்னீர், டோஃபு இதெல்லாமே ஒரு நல்ல ஆப்ஷனுங்க ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிறதுக்கு. இவ்வளோ நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலர் டயட்டில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம அந்த ப்ரோட்டீன்ஸ் பவுடர்ஸ் எல்லாம் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ப்ளஸ் இந்த பவுடர்ஸ் எடுக்கும்போது நம்ம கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாத ஸ்ட்ரெயின் உங்கள் கிட்னிக்கு. ஓகே. ஸோ அது அதிகமாக வந்து கிட்னியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த வித்தவுட் கைடன்ஸ் சாப்பிடாமல் அந்த பவுடர்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. வித் டாக்டர்ஸ் அசிஸ்டன்ஸ் இல்லை ஒரு டயட்டிஷியனோட அசிஸ்டன்ஸோட நீங்கள் இந்த பவுடரை இந்த இடத்துல இந்த டைமுக்கு இந்த மீலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை எடுக்கலாம், எவ்வளோ ஸ்கூப்ஸு எவ்வளோ வாட்டர் கலந்து சாப்பிட்ணும் அப்படின்ற கேல்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போல்லாம் ஆன்லைன் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் சொல்லிட்டு வாங்கி அப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. ஸோ இதனால் நிறைய பேட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு நிறைய பேருக்கு. ரொம்ப ஹெல்த் அஃபெக்ட் ஆகிருக்கு. கிட்னியோடைய இது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிறதுக்கெலாம் நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர் அட்வைஸ், ப்ராப்பர் கைடன்ஸோடு நம்ம ஃபாலோ பண்ணணும். நேச்சுரலாக இருக்க சோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க சில விஷயம் ராங்காக பண்ணுறதுனால கிட்னி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணுறதுனால கிட்னி ஃபெயிலியர்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. இது ரொம்ப அப்புறம் நம்ம அவங்கள ரொம்ப பயம்படுத்தின மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நிறைய கிட்னி ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் ஆகுறதுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ், அதாவது சப்ளிமெண்ட்ஸு, ப்ரோட்டீன் ஷேக்ஸு, பவுடர்ஸு இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஆர்கன்ஸ் அஃபெக்ட், அதாவது கண்டிப்பாக ஒரு டேமேஜ் இருக்குது. ஸோ எதுவுமே எனிதிங் இன் எக்ஸஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆக போகுதுங்க. எல்லாமே அளவோடு அளந்து பேலன்ஸ்டாக சாப்பிட்றது தான் கரெக்டு. ஸோ இப்போ இந்த ஒபேசிட்டின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்ல. ஸோ ஒபேசிட்டிக்கு எப்படி வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாது ஒபேசிட்டின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் லிட்டில் ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் சடனாக பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் மிரரில் திடீர்னு ஒரு நாள் நம்ம இவ்வளோ ஒபேஸ் ஆகிட்டோம், அது ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்ட வருவாங்க. இது கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன மாதிரியான, இப்போ கொஞ்சம் வயிறு பெருசாகுது, அந்த இடுப்பு கிட்ட ஃபேட் போடுது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சிம்பிள் ட்ரெடிஷ்னலாக இருக்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்டை வந்து 100ஆல் மைனஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் 60 kgs இருக்கணும். வெயிங் மிஷினில் உங்கள் வெயிட் பாருங்கள், 70 இருக்கீங்களா, அப்போ நீங்கள் இருக்க வேண்டியதோட 10 கிலோ அதிகமாக இருக்கீங்க. அடுத்து பிஎம்ஐ பார்க்குறது. ஸோ பிஎம்ஐ வந்து உங்கள் ஹைட் வெயிட்டை வச்சே கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 24, 25 கீழே இருந்ததிங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து சேஃப் ஆகிட்டீங்க. 26, 27, 28லாம் ஆகுது, 30லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கேயே ஒபிசிட்டி அங்கேயே தொடங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நார்மல் வெயிட் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா விசரல் ஃபேட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் நார்மல் ஃபேட் இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து ஃபேட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இது வந்து சில ஆர்கன்ஸை சுற்றி மட்டும் ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனாலனா மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு. நார்மலாக நீங்கள் வந்து நான் 160 சென்டிமீட்டர் 60 கிலோ இருக்கேன் ஆனால் சேஃப் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பேட்டர்னும் நம்ம ஃபாலோ பண்ணுற செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் என்ன ஆகுதுன்னா இந்த விசரல் ஃபேட் கண்டென்ட்டை வந்து உள்ளே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எஸ்பெஷலி இந்த ஃபேட் டெபாசிஷன், இந்த விசரல் ஃபேட் டெபாசிஷன் வந்து மோஸ்ட்டாக வயரை சுற்றி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸை சுற்றிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெயிட் நமக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம ஒபீஸாக இருக்கிறோன்றதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு பீரியாடிக் செக்கப்பில் வந்து சுகர்ஸு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்க்குறதோட நம்ம பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாடி ஏஜ் எப்படின்றது தெரியும். மெட்டபாலிக் ஏஜ் நமக்கு வந்து இப்போ 25, 30 வயசு அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிக் ஏஜ் இந்த விசரல் ஃபேட்டோட டெபாசிஷன் இருக்கிறதுனாலையும் மசில் மாசெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45, அதாவது 30 வயசு இருக்கவங்களுக்கு 45 வயசு இருக்கக்கூடிய ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும், சரிங்களா? அட்லீஸ்ட் 60 மினிட்ஸ் நம்ம வந்து விளையாடணும். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே எல்லா குழந்தைங்களுமே வந்து விளையாட தொடங்கணும். முன்னாடி மாதிரி விளையாட ஆரம்பிக்கணும். ஸோ அது வெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லையும் நம்ம எஸ்கேப் ஆகலாம். கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ டயட் அப்படின்னாலே கண்டிப்பாக ரைஸ் வந்து சாப்பிட மாட்டேன், அது சில பேர் வந்து கருப்பு கவுனி அரிசின்றத ஒரு ஸ்டைலாக ட்ரெண்டிங்காக வச்சுட்ருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக எப்படி வந்து ப்ராப்பராக சாப்பிடலாம், இல்லை நம்ம ரைஸே வந்து எடுத்துக்கலாம், பட் எப்படி எடுத்துக்கலாம் மேம்? ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம அதிகமாக நிறைய பேர் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லது தான். பட் இது வந்து இப்போ ப்ரௌன் ரைஸுக்கும் கருப்பு கவுனி அரிசிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ப்ரௌன் ரைஸ் அப்படிங்கிறது தான் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு. ஏன்னா இந்த நிறைய மைக்ரோஸ்கோபிக்கல் வியூ ஆஃப் ப்ரௌன் ரைஸ் பார்க்கும்போது அதில் வந்து அல்யூரான் அப்படின்னு ஒரு லேயர் வந்து அந்த ப்ரௌன் ரைஸ் மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ வேறஸ் அந்த அரிசியில் மற்ற அரிசி எந்த அரிசியிலையுமே ரீஃபைண்டாக இருக்க எந்த அரிசியிலையுமே வந்து இந்த லேயர் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த கருப்பு கவுனி அரிசி ரீஃபைண்டாக இருந்து அது மேலே இருக்க உமியை வந்து நீக்கப்படும் போது அந்த லேயரும் வந்து கொஞ்சம் ஒரு இது ரீஃபைன் பண்ணாலும் பாலிஷிங்கில் போனாலுமே அதுலேயுமே அந்த லேயர் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சர்வே பண்ணி அந்த மில்லட்ஸோடைய மைக்ரோஸ்கோபிக் வியூஸ் எல்லாம் பார்த்தப்போ
நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ்லேயுமே வந்து மில்லட்ஸ் தான் ரொம்ப ஹெல்தி அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சாப்பிட்றாங்க. பட் அந்த மில்லட்ஸே ரீஃபைண்டாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மில்லட்ஸு பவுடர் பண்ணி கூழாக்கி கஞ்சி ஆக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறது களி மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் சாப்பிடும்போது இல்லை நல்ல வாட்ரியாக சாம்பார் சாதம் மாதிரி இது மாதிரி மேஷ் பண்ணி இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது எப்படி சுகர் ஏறுமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுலேயும் ஏறும். ஓகே. ஓகே. ஸோ சுகர்ஸ் ஏறுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே கார்ப்ஸ் கண்டென்ட்டோ இல்லை சுகர் ஏற்றக்கூடிய தன்மை வந்து இந்த எல்லாத்துலேயுமே சேம் ஆகிடுது. ஓகே. ஸோ இதை எந்த ஃபார்மில் எடுக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. முதல் சொன்ன மாதிரி பிளேட் கான்செப்டில் குவார்ட்டர் ஆஃப் த பிளேட் ரைஸ் இருக்கலாம். ஸோ இது ரைஸ் ஒயிட் ரைஸ் தான் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா ஒயிட் ரைஸே கூட இருக்கலாம். பட் அது குவார்ட்டர் ஆஃப் த பிளேட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ மீதி இன்னொரு எதர் இல்லை மில்லட்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதாவது ஹோல் மில்லட்டாக பார்த்து வாங்கணும் நம்ம. சரிங்களா? அந்த மாதிரி கிடைக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம சேஃபர் சைடில் ப்ரௌன் ரைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ப்ரௌன் ரைஸ் பெட்டராக இருக்கும். கருப்பு கவுனி அரிசியிலையும் உங்களுக்கு ரெட் ரைஸு, இந்த மட்டை அரிசின்னு சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி கலராக இருக்க அரிசி பார்த்திங்கன்னா நிறைய வெயிட் லாஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எல்லாருமே யோசிக்கிறாங்க. பட் கேலரி வைஸ் அண்ட் சுகர்ஸ் ஏற்றக்கூடிய தன்மை வந்து இது எல்லாத்துலேயுமே சேம் தான். அண்ட் ஆப்வியஸாக ரீஃபைன் பண்ணிட்டாலே அதோடைய அந்த லேயர் வந்து நான் சொன்ன அந்த அல்யூரான் லேயர் வந்து இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே சேம் தான். நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் குவார்ட்டர் ஆஃப் த பிளேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஏன்னா பெஸ்ட்டு ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் தான். மீதி இந்த கலர்ஃபுல்லாக இருக்க ரைஸில் அப்போ பெனிஃபிட்டே இல்லையானா அதுலேயும் இருக்குது விட்டமின்ஸ், மினரல்ஸ், கொஞ்சம் அயனு கொஞ்சமாக இருக்குமே தவிர வெயிட் லாஸ் ஆகுமா, இதனால தான் வெயிட் லாஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதில் கண்டிப்பாக இதுதான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகுன்றது கிடையாது. மேபி நம்ம அது சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ்னால் நான் நல்லா மசிச்சு நல்லா இன்னும் ஒரு 2 கப்பு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோன்னா அதில் கொஞ்சம் நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். அண்ட் ப்ரௌன் ரைஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசியை விட டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சாப்பிடும்போது கண்டிப்பாக அதோட இன்டேக் நமக்கு குறையும். ஸோ அந்த கருப்பு கவுனி அரிசியே கஞ்சி மாதிரி நல்லா மேஷ் பண்ணி நிறைய ஹெவியாக சாப்பிடும்போது அதுலேயே கேலரிஸ் வந்து அதிகமாக தான் செய்யுது. ஸோ இது மட்டும் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் ஆகுன்றது கிடையாது. அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்களோட பெரிய பிரச்சனையே வந்து நிறைய பேருக்கு அந்த டெம்ப்டிங் வந்துடும். போகிற இடத்துல வர இடத்துலலாம் அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஃபுட் சாப்பிட்றத சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த பசின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த குவார்ட்டர் ஆஃப் பிளேட் மெயின்டைன் பண்ணலாம். அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சில ஃபுட் டிப்ஸ், இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷூர் உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்காதுன்னு ஏதாவது இருக்கா? ஓகே. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃபுட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நீங்கள் நார்மலாக சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே எங்கேயோ நீங்கள் ஒரு ஆடை பார்த்து எங்கேயோ ஒரு பொருளை பார்த்துலாம் டெம்ப்ட் ஆகணும்னு இல்லை. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதே உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் பிரெயின் வந்து சொல்லிகிட்டே இருக்கும், எதாவது சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். சின்ன பசிக்கு இதுக்கு பேர் தான் வந்து ஃபுட் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்தத்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நமக்கு பசியே ஃபிசியலாஜிக்கலாக நமக்கு வந்து பசி இருக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று சாப்பிடும். சும்மா அப்படி ஒரு டேபிளில் வந்து ஒரு 4 சிப்ஸ் இருக்கும், இல்லை சும்மாவே ஏதாவது ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் அப்படியே போகிற போக்கில் எப்படி சாப்பிட்டுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து அந்த ஃபுட் நாய்ஸோட வந்து எஃபெக்ட்டு. ஒன்று இதுக்கு மெயின் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இல்லை ரொம்ப ஓவர் கண்ட்ரோல்டு டயட், நம்ம டயட் கான்ஷியஸாக இருக்கும்னு சொல்லி அதோடைய எஃபெக்டாக கூட மற்றதெல்லாம் எடுத்து சாப்பிடணும், ஃபுட்டோட நினைவாகவே இருக்கிறது தான் வந்து ஃபுட் நாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபுட் நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா அதுக்கு ஒரே வழி வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான். ஸோ இந்த மாதிரி நட்ஸு, சீட்ஸு, சாலட்ஸு, இந்த நட்ஸு, சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சு. இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஹெவியாக எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அது வந்து வயிறு கொஞ்சம் திம்முன்னு வச்சுருக்கோம், உங்களுக்கு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து எதையாவது சாப்பிடணுன்னு நமக்கு தோணாது. அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னாலும் இந்த வந்து டெம்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கப்பு ஜூஸ் குடித்தோம்னாலோ, இல்லை ஒரு கார்பனேட்டட் பிவரேஜோ, இல்லை ஒரு சிப்ஸு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
திருப்பி திருப்பி அது சாப்பிடணுன்ற அந்த சென்சேஷன் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த டெம்ப்டிங்கை அது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த சாய்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ப்ரோட்டீனாகவும் ஒரு சாலட்ஸு, ஃப்ரூட்டை வந்து ஜூஸாக எடுக்காமல் ஹோல் ஃப்ரூட்டாக எடுத்து சாப்பிட்றது வந்து உங்களுக்கு இந்த டெம்ப்டிங்கை கம்மி பண்ணும். அந்த ஃபுட் நாய்ஸை வந்து அமைதிப்படுத்தும். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஆக்டர் ராம் சரண் வந்து அவரோட டயட்டை வந்து சொல்லியிருந்தாரு. நான் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன், 6 o'clock மேலே சாப்பிட மாட்டேன், ஹை என்ன சொல்கிறது காப்ஸ்லாம் நிறைய எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் அந்த டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பிளெயினாக சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அவர் பண்ணுறாரு, ஓகே. பட் அவர் அதுக்கேற்ற மாதிரி அவரோட மற்ற லைஃப் ஸ்டைலையும் அவர் மாற்றிருக்கார் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அப்போ அது அவருடைய ஒர்க் அவுட் வந்து 1 hour இருக்கிறது 2 hours இருக்கலாம். அவரோட மற்ற ஆக்டிவிட்டீஸு, அவருடைய பாடி கம்போசிஷனையும் நம்மளையும் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா, மேபி ஒரு பர்பஸ்க்காக அவர் பண்ணியிருப்பார். ஒன்ஸ் அது அச்சீவ் ஆச்சுன்னா அவரும் பேக் டு ஸ்கொயர் வரதான் போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இப்போ அவர் பண்ணிட்டாருங்கிறதுனால வாழ்நாள் ஃபுல்லாக அவர் பண்ணுவாருன்றது நமக்கு ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் டெம்பரரி ரிசல்ட்ஸ் தான். ஸோ எது லாங் லாஸ்டிங்காக எது சஸ்டெயினபிளாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து 16 hours வந்து 8 hours வந்து நீங்கள் மீல்ஸ் ஃபஸ்ட்டு இதை சாப்பிடும்போது ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா அங்கேயே உங்கள் கேலரிஸில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்கள் எப்படி அந்த இதை ஃபாலோ பண்ணுவீங்க? எக்ஸாக்டாக அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா நம்ம அதுக்கு அவராக தானே இருக்கணும். ஸோ நம்மளாக இருக்கும்போது நம்மளோட பாடி கம்போசிஷன் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இதை ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ் பார்த்து நம்மளுக்கு இந்த மசில் மாஸ் இவ்வளோ இருக்குது, ஃபேட் கண்டென்ட் இவ்வளோ இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி ஸோ உங்கள் ஹைட்டுக்கு இவ்வளோ, வெயிட்டுக்கு இந்த இதுக்கு நீங்கள் இவ்வளோ கேலரி சாப்பிட்ணும், இது ப்ரோட்டீன் வந்து இவ்வளோ எடுக்கணும், கால்சியம் இவ்வளோ எடுக்கணும், அயன் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் இதுக்கு கான்ட்ரிபியூட் ஆகணும், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், கார்ப்ஸ், ஃபேட் வந்து லஞ்சுக்கு வரணும், அதே மாதிரி டின்னருக்கு இவ்வளோது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீல்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எலாபரேட்டாக எந்த ஆர்டரில் எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கெலாம் பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ட்ரெண்ட் ஆகிற விஷயத்துக்காக அப்படியே ஃபாலோ பண்ணால் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மேபி இருக்கலாம், ஃபார் ஃபியூ பீப்புள் இருக்கலாம், பட் அதுவும் டெம்பரரி தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஆஸ் அ டயட்டிஷியனாக நீங்கள் வந்து இந்த 6 மணிக்கு மேலே சாப்பிட்றது நிறைய பேருக்கு இந்த 7 o'clock 8 o'clock அந்த டின்னர் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு? 6 மணிக்கு மேலே சாப்பிட்லாமா இல்லை லைட்டாக சாப்பிட்லாமா? இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் 6 மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாதுன்னு நம்மளால் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற ஃபுட் வந்து அவங்க 3 hours டைஜஸ்ட் ஆகி அவங்க 9 o'clock அவங்களுக்கு பசிக்கும். ஸோ அவங்க போடுற மெடிசின்ஸ் 6 மணிக்கு சாப்பிட போகிறாங்கன்னா 5:30க்கு அவங்க வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்ருந்துருக்கணும் பிஃபோர் ஃபுட்டாக இருந்தால். ஸோ அந்த மெடிசனோட எஃபெக்ட் வந்து 8 o'clock 9 o'clock கூட உங்களுக்கு அது முடியக்கூடிய டேப்லெட்ஸாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இல்லை அதுக்கு மேலேயே கூட ஒர்க் பண்ணுற டேப்லெட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு லோ சுகர் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு லோ கார்பாக இருக்கிற ஃபுட்டு அவங்க 9 o'clock ஒரு 10 o'clock ஒரு அட்லீஸ்ட் கப் ஆஃப் மில்க் அது அவங்க எடுத்தாகணும். சில பேர் 6 மணிக்கு சாப்பிட்டே அவங்களுடைய இது பழகி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது செட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஐடியல் டின்னர் டைம் பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 மணிக்குள்ளே. ஸோ நீங்களே உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, 6 மணிக்கு உங்களால் டின்னர் சாப்பிட முடியுமா? ரொம்ப கஷ்டம். நீங்கள் வீட்டுக்கு வந்து 8 மணிக்காக இருக்கும், அப்புறம் எப்படி 6 மணிக்கு டின்னர் சாப்பிட்றது? ஸோ 8லேருந்து 9 மணிக்கு. ஸோ இதை நம்ம சொல்லிடலாம் 6 மணிக்கு சாப்பிட்ருங்கன்னு. ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவங்க அந்த 6 மணிக்கு மேலே வேறு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க 8 மணிக்கு தூங்க போயிடணும். ஆமாம். அதோட 4 மணிக்கு எழுந்திருக்கணும். கஷ்டம். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் 6 மணிக்கு மட்டும் சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்க ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் அதுவுமே இதுவாகும். ஸோ ஐடியல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 o'clock. ஓகே. ஸோ அந்த டைம்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். இல்லை 7 to 8னே கூட வச்சுக்கலாம், இன்னும் ஏர்லியாக வேணும்னா.
6 மணிக்குள்ளேயே சாப்பிட்டா தான் எல்லா பெனிஃபிட்ஸும் வரும் அப்படின்ற அவசியம் இல்லை. சூப்பராக அழகாக ஒரு ஃபுட்டை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக நமக்கு அந்த மெடிசனோடு சாப்பிட்லாம், அது உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ அழகாக டயட் ஃபாலோ பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த தேங்க்யூ.